ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்பில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் எவ்வளோ, நம்ம எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டை நம்ம மேனேஜ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட எம்பின் என்டர் பண்ணி என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டேன். நீங்க வந்து இன்ஸ்மார்ட் ஆப்பை அன்லாக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க, நமக்கு இந்த பேஜ்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் எவ்வளோ, நமக்கு எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த லிமிட் எப்படி மேனேஜ் பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல வந்து பாருங்க குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. குயிக் ஆக்ஷன்ஸ்ல இப்போ இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு மேனேஜ் லிமிட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இப்போ மேனேஜ் லிமிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல கீழ பாட்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜுக்குள்ள போயிடலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க மேனேஜ் லிமிட்ஸ்னு இருக்கு. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் இருக்கக்கூடிய மேனேஜ் லிமிட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் லோடிங் ஆகி உங்களுக்கு மேனேஜ் லிமிட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்க செலக்ட் லிமிட் குரூப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எதை வந்து நீங்க லிமிட் பண்ண போறீங்க, மேனேஜ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இதுல பில் பேமெண்ட்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கும். நீங்க அந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு இதுல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல மினிமம் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி மினிமம் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் வந்து செட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாருங்க மினிமம் லிமிட் அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். மினிமம் லிமிட் கூட. ஓகே, மினிமம் லிமிட் அப்படின்னா என்ன, இது எதுக்காக நம்ம செட் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்க வந்து அதிகமா பணம் வச்சிருக்கீங்க, நீங்க அதிகமா தான் மணியை வந்து ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து மினிமமா எவ்வளோ நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த லிமிட் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 1000 ரூபாய் மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. 1000 ரூபாய் கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா 1000 ரூபாய் செட் பண்ணிக்கலாம். 1 லட்ச ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, 1 லட்ச ரூபாய் கீழே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் செட் பண்ணிக்கலாம் மினிமம் லிமிட்ல. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லிமிட்டில் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் செட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 1000 ரூபாய் செட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து எப்பவும் போல 1000 ரூபாய்க்கு மேலே தான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் செட் பண்ணிட்டீங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கீழே ஒரு 500 ரூபாய் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் சென்ட் வந்து பண்ண முடியாது. இதில் வந்து நீங்கள் மினிமம் லிமிட்டில் 1000 ரூபாய் செட் பண்ணியிருந்தா ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து மினிமம் லிமிட்ல எவ்வளவு அமௌண்ட் நீங்க செட் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம், கம்மியா வந்து சென்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 5 ரூபீஸ் வந்து செட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து 5 ரூபீஸ்க்கு கீழே என்னால வந்து பாத்தீங்கன்னா மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 5 ரூபீஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து டெமோ வீடியோ வந்து காமிக்கிறேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து பாருங்க நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எப்பவும் போல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட் வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல சென்ட் டு எ நியூ பேன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. நான் வந்து ஆல்ரெடி பெனிஃபிஷரி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் ரெண்டுமே ஒரே பேஜ் தான். இப்போ வந்து நீங்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து 5 ரூபீஸ் வந்து நான் மினிமம் லிமிட்ல செட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து 1 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ண போறேன். 1 ரூபீஸ் சென்ட் பண்ணும்போது என்னால சென்ட் வந்து பண்ண முடியாது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மினிமம் லிமிட்டா 5 ரூபீஸ் தான் செட் பண்ணிருக்கேன். 5 ரூபீஸ் சென்ட் பண்ணலாம், 5 ரூபீஸ்க்கு மேல தான் சென்ட் பண்ண முடியும், கம்மியா சென்ட் பண்ண முடியாது. இப்போ 1 ரூபீஸ் செட் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா IMPSல செட் பண்ணிட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லோடிங் ஆகி ஃபெயிலியர் சொல்லிட்டு வருது பாருங்க. இது போல உங்களுக்கு எரர் வந்து வந்துரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து உங்களால சென்ட் பண்ண முடியாது நீங்க மினிமம் லிமிட்டுக்கு கீழே சென்ட் பண்ணும்போது. இப்போ இந்த பாப்அப்ல இப்போ மினிமம் லிமிட்டா நீங்க எவ்வளவு செட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க அமௌண்ட்ல இப்போ 1 ரூபீஸ் அப்படின்றத கேன்சல் பண்ணிட்டு இப்போ 5 ரூபீஸ் வந்து என்டர் பண்றேன். இப்போ 5 வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா லோடிங் ஆகி இப்போ அடுத்த பேஜுக்கு வந்து வந்துரும். இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல இந்த மினிமம் லிமிட் ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம திரும்ப அந்த பேஜுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லிமிட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா 1 தான் செலக்ட் ஆயிருக்கும், 1 ரூபீஸ் தான் செலக்ட் ஆயிருக்கும். இதுல நீங்க பண்ணக்கூடாத தப்பு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் லிமிட் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க வந்து 500K வந்து நீங்க லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதாவது 5 லேக் கொண்டு போய் விட்டுறாதீங்க. இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 5 லேக் மேல தான் வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 5 லேக் வந்து சென்ட் பண்ணலாம். ஆனா 5 லேக் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களால மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து
பண்ண முடியாது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மினிமம் லிமிட் எப்பவுமே ₹1 வந்து செட் பண்ணிக்கோங்க. ₹1 வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மினிமம் லிமிட்ல இப்போ ₹1 வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிட்டேன். ஆட் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேக்ஸிமம் லிமிட் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்க நமக்கு மினிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹1. மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னா இப்போ ₹1 இருந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுல வந்து பாருங்க மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரை கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 5 லேக் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. நீங்க திடீர்னு அதிகபட்சமா மணியை கூட சென்ட் பண்ற சுச்சுவேஷன் வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுல லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஃபுல்லா வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் லிமிட்ல. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். 5 லேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டெய்லி லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாக டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி லிமிட் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா 5 லேக்கு கீழே நீங்கள் வந்து 1 லேக் செட் பண்ணிக்கலாம், 2 லேக் செட் பண்ணிக்கலாம். அது போல அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1 லேக் வரைக்கும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, டெய்லி லிமிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 லேக் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது வந்து 5 லேக் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணது தான். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, லிமிட் வந்து செட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பாருங்க நான் மினிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ₹5 வந்து செட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ₹1 வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். ₹1 தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அது டிஃபால்ட்டாக இப்போ இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியாது. எதனா சேஞ்ச் பண்ணால் தான் அப்டேட் வந்து பண்ண முடியும். அப்டேட் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் சொல்லிட்டு வருது. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதில் இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிரான்சாக்ஷன் பின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். இப்போ வந்து உங்களுக்கான டிரான்சாக்ஷன் பின் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான டிரான்சாக்ஷன் பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான டிரான்சாக்ஷன் பின் வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இன்ஸ்மார்ட்ல நீங்க வந்து பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். இப்போ வந்து இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் வழியாக ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் வந்து ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க இந்த ஓடிபியை நீங்க வந்து நோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ வந்து உங்களுடைய மொபைல்ல மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து வந்த மெசேஜ் வந்து ஃபர்ஸ்டா இருக்கும். இப்போ இந்த மெசேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து வந்த மெசேஜ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ வந்து லாஸ்டா வந்து பாருங்க ஃபைனலா ரீசன்ட்டா வந்த மெசேஜ்ல இதுல வந்து ஓடிபி வந்து இருக்கும். இந்த ஓடிபி வந்து நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் நோட் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து இன்ஸ்மார்ட் அப்படின்ற இந்த ஆப்க்குள்ளே வந்துடுறேன். இப்போ இந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல இந்தியன் பேங்க் சைட்ல இருந்து வந்த ஓடிபி வந்து சரியா என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, வந்து நான் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி இப்போ சக்சஸ் சொல்லிட்டு வருது பாருங்க. லிமிட் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா லிமிட் வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லிமிட்டை எப்படி செட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து லிமிட் வந்து செக் பண்ணணும், லிமிட் வந்து மேனேஜ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.